ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே இப்போ ஷட்டவுனில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற திங்ஸ் யூஸ் பண்ணி தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நாங்கள் சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம் மசாலா ஊறுறதுக்காக. இந்த வீடியோவில் நான் இன்க்ரீடியன்ஸை தனியாக காட்டல, ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஊற வச்சு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். அடுத்து அரைச்சி வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட் அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். அடுத்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் கபாப் இல்லைனா சிக்கன் 65 இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த லெமன் அதையும் சேர்த்துக்கலாம். காரம் வேணுன்றவங்க கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா அரைச்சி போட்டுக்கலாம், இது தேவைப்படாது. பட் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 முட்டை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இது எதுக்காகன்னா மசாலா நல்லா சிக்கன் கூட செட் ஆகிறதுக்கு. நாங்கள் ஒரு 3 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம், அதனால தான் அது 2 முட்டை ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 கேஜியில் 1.5 கேஜி போடுறீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முட்டையே போதும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனித்தனியாக வச்சிடலாம். அந்த பீசஸ் தனித்தனியாக வச்சுருங்க. அது ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் மசாலா அதில். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ரெடி பண்ணலாம். நாங்கள் வீட்டில் அந்த திங்ஸ் வச்சு சின்னதாக வாசலில் ஒரு அடுப்பு செட்டப் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த ஃப்ரேம் வந்து ஒரு கிரைண்டரோட ஸ்டாண்ட் ஒன்று, அப்புறம் வீட்டில் இருந்த அந்த வேஸ்ட்டு அந்த கம்பிலாம் எடுத்து மேலே வச்சு அதை கட்டி சும்மா ஒரு grill மாதிரி ரெடி பண்ணோம். இப்போ அடுப்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்டையெல்லாம் வெளில எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நமக்கு வெறும் தணல் மட்டும் இருந்தாலே போதும் தந்தூரி போடுறதுக்கு. நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சிக்கன், அது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து அந்த grill மேலே அப்படியே அடுக்கி விட்டுடலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி சிக்கனை திருப்பி விட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அந்த சிக்கன் பீஸை
மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.